இப்போ நான் வந்து வண்டியை சரிச்சிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா கீழே சரிச்சு அது மேலே உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ஃப்ரேம்டு பைக் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். அந்த இண்டிகேட்டரை வந்து ரிமூவ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது, அதையே நான் அப்படியே சொல்கிறேன். அது வந்து ஃப்ளெக்சிபிள்னால தான் இவ்வளோ வளைஞ்சிருக்குது, இல்லைனா இந்நேரம் வந்து உடஞ்சிருக்கும். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். எல்லாரும் எப்படி இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, R15v3 வந்து ஒரு ஃப்ரேம்டு பைக்குன்னு தெரியும். ஸோ எல்லா ஃப்ரேம்டு பைக்கும் நம்ம வந்து எப்படி சேஃபாக வைக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்து வீடியோ எடுத்து எனக்கும் போர் ஆகிட்டு உங்களுக்கும் போர் ஆகிருக்கும். அதனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து R15v3 பற்றி நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. உங்களுக்கு எதாவது கண்டென்ட் பண்ணோம்னா, அதாவது வீட்டில் இருந்து எதாவது கண்டென்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து சஜஸ்ட் மீ கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரேம்டு பைக்குன்னு எடுத்துக்கிட்டாலே ஃப்ரேம்டு பைக்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்குறதுக்காக அந்த ரேஸ் பைக் எல்லாமே வந்து இப்படி ஃப்ரேம்டு பைக்காக தான் இருக்கும். ஸோ ஃப்ரேம்டு பைக்னால் இதான் தெரிஞ்சுக்கோங்க. நேக்கடு பைக்குன்னு பார்த்தீங்கன்னா NS200 அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நேக்கடு பைக்கில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு பைக்கில் வந்து வரும். இந்த ஃப்ரேம்டு பைக் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். அந்த இண்டிகேட்டரை வந்து ரிமூவ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது, அதையே நான் அப்படியே சொல்கிறேன். அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான இண்டிகேட்டரு. ஸோ நம்ம வண்டி வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து விழும் போது அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து அடிபடாமல் வந்து பார்த்துக்கணும். அதனால தான் அந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்குமே அந்த இண்டிகேட்டர் வந்து பிடிக்காது, அதனால் மாற்றிடுவாங்க. நாங்கள் வந்து இன்னும் அதை மாற்றலை. நீங்களும் சப்போஸ் மாற்றிருந்தீங்கன்னா இந்த பழைய இண்டிகேட்டருக்கே வந்து மாற்றுங்க. எப்படிடா கீழே விழுந்தால் அது வந்து தடுக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே போட்டு காமிக்கேன். கீழே போட்டுனா வேகமாக வந்து கீழே போடல, நின்ன இடத்துலேருந்து அப்படியே கீழே போட்டு, ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரேமில் வந்து பிடிக்குது கீழே போட்டால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து உங்கள் பைக் வந்து சேஃப் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரை கழட்டக்கூடாது. அடுத்து ஃப்ரேம் பைக்கில் என்னதெல்லாம் மாட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர். ஸோ ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம் அதாவது பைக்கோட ஃப்ரேம் வந்து இங்கே இருக்குதுன்னா அதோட ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அது வந்து நம்ம பைக்கோட ஃப்ரேமை வந்து பாதுகாக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees வந்து வரும். ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே மெட்டலு. ஸோ ஒரு 3 ஸ்டெப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு மீடியமான குவாலிட்டியான மெட்டல், அடுத்து வந்து ஒரு நல்ல மெட்டல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சம மெட்டல் வந்து இருக்கும். நம்ம பைக் வந்து மேக்ஸிமம் அது வந்து அடிப்படாமல் வந்து பாதுகாத்துக்கணும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர். ஸோ லிவர் ப்ரொடெக்டர் வந்து ஹேண்ட்பரில் வந்து வரும். அது வந்து எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து அடிப்படாமல் வந்து பாதுகாத்துக்கிடும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 400 rupeesனா பிளாஸ்டிக் வரும், 750னா ஓரளவு குவாலிட்டியான ஸ்டீல் வரும், 1000+ எல்லாமே வந்து வேறு லெவலில் ஸ்டீல் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் வண்டியில் வந்து மாட்டியிருந்தோம், அது வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் வண்டியை வந்து சேஃப் பண்ணிச்சு அதனால் அது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ கழட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சோடனே எங்கள் கடையில் போய் நாங்களே வந்து மாட்டணும். அதை இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் போய் நீங்கள் கிராஷ் பண்ணால் வண்டி வந்து செமையாகவே வந்து பாதுகாத்துக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீடாக போய் விழுந்தீங்கன்னா அது உங்கள் நேரம் நீங்கள் எப்படி விழுறீங்கன்னு பொறுத்து இருக்குது, எந்த இடம்னு பொறுத்து இருக்குது. இது அந்த 3 வந்து போட்டுக்கிட்டா இண்டிகேட்டர் வந்து மெயினாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது வந்து உங்கள் பைக்கை வந்து ஃப்ரேம் வந்து நல்லா பாதுகாத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர். ஸோ இது 3மே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம்டு பைக் வச்சுருந்தீங்கன்னா மாட்டணும். இது 3 தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டிக்குன்னு வந்து இருக்கும். அடுத்து நம்ம வந்து வண்டி வந்து எப்படி நீட்டாக வச்சுக்கணும்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஃப்ரேம்டு பைக்குனால நம்மளுக்கு இன்ஜின்லாம் வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து சப்போஸ் வாட்டர் வாஷே விட்டாலும் இன்ஜின்குள்ளெல்லாம் நல்லா வந்து தண்ணி போகும். ஃப்ரேம்டு பைக்கு உள்ளே வந்து இன்ஜின் தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் நல்லாவே போய் தண்ணி பற்றும். இப்போ நம்ம வந்து ஒரு நேக்கடு பைக், அதாவது எக்ஸாம்பிளுக்கு NS200 எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் வாஷ் விட்டுட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினில் இருக்க தண்ணி எல்லாமே காஞ்சிரும். இதில் வந்து காயாது. ஸோ அதில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து துரு பிடிச்சிரும் சீக்கிரமாக. அண்டு நிறைய டஸ்ட்டு வந்து சேர ஆரம்பிச்சிடும் இன்ஜின் பக்கத்தில் வந்து உங்களுக்கு. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம்டு பைக் உள்ளே வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அணில் எலிலாம் வந்து கூடு கட்டிடும். எங்கள் R15v3 ஒரு தடவை வந்து அணில் கூடு கட்டுச்சு. நான் அதை வந்து ஏற்கனவே ஒரு தனி வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் வண்டியை வந்து நல்லா வந்து தூசி தட்டி எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா அணில் வந்து
பெருசாக வந்து கூடு கட்டி இருந்துச்சு. அந்த இன்ஜினுக்கு மேலே இருக்க கேப்பில் வந்து செமையாக ஒரு பொசிஷன் அது கிடச்சிட்டு, அதனால் அது வந்து அப்படியே வந்து அணில் வந்து பெரிய கூடாக வந்து கட்டிருச்சு. இந்த கொரோனா லாக்டவுனால் நாங்கள் திடீர்னு தூசி தட்டும் போது தான் பார்த்து கண்டுபிடிச்சோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வண்டியை சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க வந்து வண்டியை க்ளீன் பண்ணி ஒரு பாலிஷ் மாதிரிலாம் போட்டு தருவாங்க. அந்த பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அங்கேருந்து கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரும்போதே நிறைய தூசி வந்து அதில் பற்றும். ஏன்னா அப்படி ஒரு பாலிஷ் அது வந்து இன்ஜினில் இருக்க சில இடத்துலையும் அந்த ஃப்ரேம்டுக்கு உள்ளேயும் வந்து சில நேரம் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் போகிற சர்வீஸ் சென்டரில் வந்து அப்படி பண்ணாங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா நல்லா வந்து வண்டியை ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு மட்கார்டு வந்து உண்டு. அந்த மட்கார்டை வந்து யாருமே வந்து கழட்டாதீங்க. கழட்டினீங்கன்னா ரெயினில் போகும்போது பின்னாடி வந்திருக்க பில்லியன் ரைடர் டிஷர்ட் ஃபுல்லாமே வந்து அசிங்கமாயிரும். நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக கழட்டி தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பில்லியன் ரைடர் வந்து கொண்டே போக மாட்டோம். இந்த வண்டி மேக்ஸிமம் எங்கள் ஷாப்பில் நிற்கும், இல்லைனா வந்து வீட்டில் தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரேம்டு பைக் வந்து நீட்டாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்க பைக்கில் வந்து மாட்டாமல் வச்சுருப்பீங்க. சப்போஸ் மாட்டாமல் இருந்தீங்க கண்டிப்பாக மாட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து வண்டியை சரிச்சுட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து வண்டி ஃப்ரேம் வந்து தொடுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் இப்போ சொன்ன பொருட்கள் வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வண்டியை வந்து சரிக்க போகிறேன். இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக சரிச்சிருவேன். இப்போ ஸோ லெஃப்ட் சைடு வந்து சரிக்கேன். செம வெயிட்டாக இருக்குது, பார்த்து. வண்டியை சரிச்சாச்சு. இப்போ வண்டியை சரிச்சுட்டேன். கீழே வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரேம் பிடிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்கள் ஃப்ரேமை வந்து நல்லா பாதுகாத்துக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஸ்லைடர். ஸோ ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து எப்படி பாதுகாக்குது நீங்களே வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒன்று போட சொன்னேன். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து போடல, இல்லைனா கிளச்சு பிரேக் வந்து அடிபடுறதுக்காக நிறைய பெர்சன்டேஜான வாய்ப்பு இருக்குது. இண்டிகேட்டரை நீங்களே பாருங்கள். இண்டிகேட்டர் வந்து எப்படி சரிஞ்சிருக்கு நீங்களே பார்க்கலாம். அது வந்து ஃப்ளெக்சிபிள்னால தான் இவ்வளோ வளைஞ்சிருக்குது, இல்லைனா இந்நேரம் வந்து உடஞ்சிருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஸ்லைடரும் வந்து செமையாக வந்து ஹெல்ப் பண்ணுது நம்ம ஃப்ரேம்டு பைக்கை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கியர் போடுற இடத்துல வந்து கால் வைப்போம். ஸோ அந்த கால் வைக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க, மூவ் பண்ணுற மாதிரி தான். அதனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகி பின்னாடி போயிடும். இன்னொரு டைரெக்ஷன்லேருந்து பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டிகேட்டரு, அதுக்கு அடுத்து இருக்க ஃப்ரேம் ஸ்லைடரு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மட்டும் வந்து தரையில் போட்டிருக்குது. டோட்டலாக பார்த்துருப்பீங்க. வண்டியை வச்சு நல்லா ஃபன் பண்ணியாச்சு. இது எல்லாமே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்கள் பைக் வந்து சேஃபாக வந்து இருக்கும். இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா கீழே சரித்து அது மேலே உட்காந்துட்ருக்கேன். இது எல்லாம் எவ்வளோ பெரிய சேஃப்டி கியர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரேம்டு பைக்கை வந்து நீங்கள் சேஃப் பண்ணணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீட்டாக வச்சுருக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பைக்கை மேலே தூக்கி வச்சுட்டு வீடியோ என் பண்ணிடுறேன். பைக்கை வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடினா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மறக்காமல் எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃப்ரேம்டு பைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you guys in next video. Till then bye from me. Behind the camera யாருமே இல்லை, என்னோட பப்பி தான் வந்து நிற்கிது. ஸோ பாய்.